அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு, மனைவியே கிட்ட சேர்த்துக்கல, அவன் மகனே கிட்ட சேர்த்துக்கல. இதெல்லாம் அமெரிக்காவில எங்கிட்ட எல்லாரும் என்கிட்ட நீங்க சினிமாக்கார தானே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு என்ன கேட்கறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜயை விமர்சிக்கிறது எங்கேருந்து வராயின்னு தெரியல. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துக்கிட்டு திடீர்னு தளபதி விஜயை விமர்சிக்கிறது வந்துக்கிட்டே இருக்காங்க, கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா இருந்து வரீங்கன்னு தெரியல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை தமிழ்நாட்டை விட்டுட்டு அமெரிக்காவில் போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டார். யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம நெப்போலியன். அவர் தான் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய் தகப்பனை சேர்த்துக்குது, பொண்டாட்டி சேர்த்துக்குது, பிள்ளையும் சேர்த்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. சார், ஒருத்தர் விமர்சிக்கணும்னா அரசியல் ரீதியாக விமர்சிங்க, எதுக்கு குடும்பத்தை இழுக்கிறீங்க? இல்லை தளபதி விஜயோட குடும்பமே வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்களா, இல்லை இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களோட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி என்னை சேர்த்துக்கல, தள்ளி வச்சுருக்காரு, ஒதுக்கிக்கிட்டாரு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்களா? சார், ஒருத்தர் விமர்சிக்கணும்னா கண்டிப்பாக அரசியல் ரீதியை விமர்சிங்க, குடும்பத்தை இழுக்காதீங்க. இது தவறு. இவ்வளோ நாள் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு இப்போ குரல் கொடுக்குறீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கு, அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? என்னென்ன பிரச்சனை நடந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கள்ளக்குறிச்சியில் 64 பேர் சேர்த்து போட்டாங்க, அதுக்கு குரல் கொடுத்தீங்களா? திருப்பணத்தில் அஜித் லாக்அப் டேத்துக்கு குரல் கொடுத்தீங்களா? சென்னையில் தூய்மை பணியாளர் போட்டான்னு அதுக்கு குரல் கொடுத்தீங்களா? சம்பந்தமே இல்லாமல் தளபதி விஜய் விமர்சிக்கிறீங்க. இவ்வளோ நாள் அமைதி இருந்துக்கிட்டு இப்போ எப்படி சார் பொங்குறீங்க? எல்லாமே ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும். அதுதான் உங்கள் அரசியல் தலைவருக்கு அழகு. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் அமைதி திடீர்னு தளபதி விஜய் விமர்சிக்கிறீங்கன்னா அப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். அப்போ யாரோ சொல்லி தானே நீங்கள் விமர்சிக்கிறீங்க. இது முற்றிலும் தவறு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி தளபதியோட குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுங்க. இது தவறு. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க, தவறே கிடையாது.